இடையிலே நெருங்கிய தொடர்பு இருந்தது. இந்த இருவருக்கும் இடையிலே நல்ல நெருங்கிய தொடர்புகள் இருந்து வந்ததை நாம் காண முடிகிறது. அப்படிப்பட்ட அவர்கள் ஒரு நாள் இந்த மன்னர் இங்க வந்திருக்கிறார், இந்த மன்னத்துக்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். இந்த இடத்திற்கு வந்திருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஹதீஸில் நபி மொழியிலே சந்தேகம் ஏற்பட்டது. நபி மொழியிலே சந்தேகம் ஏற்பட்டது. அந்த சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக இங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் யாரும் இருந்தால் அழைத்து வாங்கன்னு சொன்னாங்க. நிறைய அறிஞர்களை அழைத்து வரப்பட்டது. அப்ப இவங்களையும் அழைத்து வரப்பட்டது. ஆனால் அந்த மன்னரினுடைய மகனாக இருக்கக்கூடிய அவரும் கூட ஒரு ஞானியாக இருந்திருக்கிறார். அவுரங்கசீப் மன்னரினுடைய மகன் ஞானியாக இருந்திருக்கிறார். பெரியவர்களை மதிக்க தெரிந்தவராக இருந்திருக்கிறார். அவர் என்ன செய்தார் என்றால், வந்த உலமாக்களுக்கு முதலாவது உணவு படைக்கிறார். உணவு வழங்கும் பொழுது எல்லாருடைய கைகளையும் அவரே ஆரம்பமாக கழுவி விடுகிறார். அவரே கழுவி விடுகிறார். கடைசியாக இவங்க வந்து சேர்றாங்க. இவங்களுடைய கையை கழுவுறதுக்கு முன்னால இவங்க பல் விளக்குறாங்க. மிஸ்வாக் எடுத்து பல் விளக்குறாங்க. ரொம்ப நேரம் மன்னர் தண்ணியை வச்சுக்கிட்டே இருக்கிறார். கடைசியில ரொம்ப நேரம் காத்திருந்ததுக்கு பிறகு கையை கழுவிட்டு போனாங்க. இவர்களுடைய வரலாற்றில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இவர்கள் மீனை விரும்பி சாப்பிடுவார்கள். இந்த உணவுகளிலே மீனை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களா இருந்தாங்க. ஆனா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மத்தியிலே மீனை விரும்பி சாப்பிட்டால் அறிவு மங்கும் என்று ஒரு கருத்து இருந்தது. அந்த இடத்துல ஒரு அறிவு மங்கிவிடும் என்ற ஒரு கருத்து இருந்தது. மன்னர் அந்த இளவரசர் தண்ணியை ஊத்திட்டு உள்ள போய் சாப்பாடுக்கு ரெடி பண்ணும் பொழுது இந்த உலமாக்கள் அறிஞர்கள் எல்லாம் இவங்களை ஏசுனாங்க. முகமது போலியுல்லா அவர்களை, என்ன நீங்க ஒரு மன்னரை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டீங்களே தண்ணீரை சுமந்து கொண்டு, இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நீங்க மீன் சாப்பிடுறதுனால ஏற்பட்ட புத்தி குறைவு அப்படின்னா, நீங்க மீன் சாப்பிடுவதனால் ஏற்பட்ட புத்தி குறைவு என்று சொல்லி காட்டிய போது அவங்க சொன்னாங்களா, மீன் சாப்பிடுறதுனால புத்தி குறைவு இல்லைங்கிறத காட்டுறதுக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மனிதர்களை பார்த்து சொல்கிறான், இந்த கடலை வசப்படுத்தி தந்தான். கடலை வசப்படுத்தி தந்தான் எதற்காக தெரியுமா? அதிலிருந்து பசுமையான பரிசுத்தமான உணவை சாப்பிடுவதற்காக, மீனை சாப்பிடுவதற்காக. அறிவு மங்கி போவதாக இருந்தால் அல்லாஹ் அந்த மீனை சாப்பிட சொல்வானா என்று சொன்ன போது, அன்றுதான் அவர்களுக்கு மீன் சாப்பிடுவதனால் அறிவு மங்குவது இல்லை, அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என்ற செய்தியை அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அந்த செய்தியை உணர்த்தியவர்கள் அந்த மூடத்தன்மையை மக்களினுடைய, இன்னும் சொல்ல போன அறிஞர்களினுடைய இதயங்களிலிருந்து அகற்றியவர்களும் மகானவர்கள் தான். இங்கே சமாதி பூண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் அறிய தருகிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்னொரு முறை அவர்கள் இந்த மன்னர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு மன்னரை பார்ப்பதற்காக என்ன செய்யறாங்க, இவங்க போறாங்க ஒரு கோட்டை. அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி உள்ள விடல இவங்களை. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப எளிமையா இருப்பாங்க. இந்த எளிமையான தோற்றத்தை பார்த்து மன்னருடைய செக்யூரிட்டி உள்ள விடல. ரொம்ப நேரம் சொல்லி பார்த்தேன், கேட்கல. செக்யூரிட்டி சொன்னாங்க, இந்தப்பா நான் ஒரு கவிதை எழுதி தர்றேன், இந்த கவிதையை கொண்டு போய் நீ கொடுத்துரு, அதற்கு பிறகு அவர் என்ன வெளில விட்டா நான் போறேன், இல்லைன்னா நான் வெளியில போயிடுறேன். அவங்க ஒத்துக்கொண்டுகிறார். ஒத்துக்கொண்டு சரி தாங்க, உடனே அங்கே எழுதுகிறார்கள், கவிதையை எழுதுகிறார்கள். கதிஜா சதகத்துல்லா கே பேட்டா, அந்த உருது பேசக்கூடியவங்க அவங்க. இவங்க எழுதுறார்கள், கதிஜா சதகத்துல்லா கே பேட்டா எல்கனு நவாபன் தி பாளையம் கோட்டா. அதாவது சதகத்துல்லா கே பேட்டா, சதகத்துல்லா ஒளியினுடைய மகன் நான் வந்திருக்கிறேன். எதுக்காக? இந்த பாளையம் கோட்டையிலே நவாபை எல்கன் நவாபன் நவாபை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். லாக்கின்ன பாபா வஹுபி பாட்டா, ஆனால் அதே சமயத்தில் வாயிற்கா போல செக்யூரிட்டி என்னை தடுக்கிறார், அவரை தடுக்கிறார். அம்குதுகுனா அம் போட்டா, நான் இங்க இருக்கவா போட்டோம். தமிழுக்காக மகத்தான சேவையாற்றியவர்கள், தமிழையும் இஸ்லாமியத்தையும் இணைத்து அவர்கள் ஆற்றிய அவர்கள் எழுதிய நூற்களினுடைய எண்ணிக்கை 1000 தொடுகிறது. ஒரு செய்தியை சொல்லுவார்கள், இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை கவிதைகளாக தந்தவர்கள் சாமுஷாபுதீன் ஒளியில்லா காயல்பட்ட இடத்தில் அடங்கியிருக்கிறார். சதகத்துல்லா அப்பாவினுடைய தம்பியாக இருந்தவர்கள். 999 என்று இருப்பதை பார்த்தவர்களுடைய மனைவியார் கேட்டார்கள், என்ன இது 999 1000க்கு குறைவாக ஒன்றை வைத்து ஒரு மொட்டையாக இருக்கிறது என்று சொன்ன போது, மொட்டை மாலை என்றும் கூட ஒன்றை எழுதி அதை நிறைவுபடுத்தினார்கள் 1000ஆக.
மொட்டை அடிக்கிறது என்ன நன்மை அல்லது தீமை, நல்லதா இல்லையா என்பது பற்றிய பல செய்திகளை அதிலே குறிப்பிட்டார்கள். எனவே சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி இந்த சமுதாயத்திற்கு இந்த பகுதியை, இந்த சமுதாய காயல் பட்டணமாக இருக்கட்டும், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மேலப்பாளையமாக இருக்கட்டும், இந்த மேலப்பாளையத்தில் நிறைய மக்கள் இது இந்த பகுதி சீர் செய்யப்படுவதற்கு முன்பாகவே மேலப்பாளையத்தில் மக்கள் வந்து ஜியாரத் செய்து கொண்டே செல்வாங்க. அந்த காலத்திலிருந்து அந்த தொடர்பு இருந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை காலங்களில் ராத்திபம் நடத்தி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் வரலாற்று செய்தியை நாம் அறிய முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி பல்வேறு பணிகளும் ஆற்றலும் அறிவும் ஞானமும் மிக்கவர்களாக திகழ்ந்தவர்கள் தான் முகமது ரப்பை ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்களுக்கு சதகா, சுலைமான், அகமது என்று 3 பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க, ஆண் குழந்தைகள். இந்த 3மே மாணிக்கங்களாக அறிவுமிக்கவர்களாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, திகழ்ந்திருக்கிறாங்க. இதுல சதக்கா என்று சொல்லக்கூடிய அந்த மாமனிதரை, அந்த மகனாரை சதக்கத்து தானி என்று கூட சொல்வார்கள். 2வது சதக்கத்துல்லா என்று சொல்லும் அளவிற்கு அவர்களுடைய மகனார், இவர்களுடைய மகனார் சதகா அவர்கள் மிக அறிவு மிக்கவர்களாக ஞானமிக்கவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, இந்த நிகழ்வின் மூலமாக ஒரு மாநாட்டை, சிறப்பான ஒரு மாநாட்டை நாம் நினைவு கூறுமுகமாக நடத்தி முடித்திருக்கிறோம், நடத்தி கொண்டிருக்கிறோம். இது நடத்தி முடிந்தது என்று இல்லாமல் இவர்களால் தொகுக்கப்பட்ட சில கவிதைகள் உண்டு என்ற வரலாற்றிலே நாம் படிக்க முடிகிறது. அவைகளை எல்லாம் தேடி எடுத்து இந்த சமுதாயத்திற்கு பலன் தரும் வகையில், குறிப்பாக தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பலன் தரும் வகையிலே அதை வெளியிட வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால், அவர்களுடைய தந்தையாராக இருக்கக்கூடிய சதகத்துல்லா அப்பா அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய அற்புத காவியம் வித்ரியாவையும் கூட நல்ல தமிழில் அழகான முறையிலே இந்த நிகழ்வின் மூலமாக வெளியிடுவது என்ற ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டால் இந்த சமுதாயத்திற்கு பலன் மிக்கதாக இருக்கும். தமிழை வளர்ப்பதாகவும் அமையும். இந்த இஸ்லாமிய இலக்கியம், இஸ்லாமிய தமிழ் இலக்கியம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போற்றப்பட்ட அந்த காவியம் வளரக்கூடியதாகவும் அமையும் என கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்வதற்கான வாய்ப்பை இந்த கமிட்டியாருக்கு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு நான் நிறைவுபடுத்துகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.